டேய் ஜோசப்பே, டேய் மச்சான். டேய் ஜோசப், உனக்கு என்னடா ஆச்சு? ஜோசப், டேய் ஜோசப்பே, ஜோசப்பே எந்திரிடா. டேய் மச்சான். யாரு? டேய் நீ இன்னும் சாகலியா? வாடா இருக்கு, எப்படா வந்த? டேய் நீ என்ன வேலை பார்த்தன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? அதெல்லாம் விடு மச்சான், வந்து உட்காரு. உனக்கு ஏதாச்சும் ஆயிடுமோ நினைச்சு நான் பைக்கை வேகமா ட்ரை பண்ணிட்டு வந்து இங்க பார்த்தா நல்லா தூங்கி எழுச்சிக்கிறியா நீ? இனி நீ செத்தா கூட நான் வரமாட்டேன்டா. சாகலான் தாண்டா இருந்தேன், ஆனா ஒரு நிமிஷம் ஐசுவை நினைச்சேனா, என்னை விட்டா ஐசுக்கு வேற யாரும் இல்லைல்ல, அதான் சாகுல. ஐசுக்கு அவங்க அம்மா அவங்க அப்பா அவங்க தங்கச்சி எல்லாம் இருக்காங்கடா, நீ போய் சாகு. டேய் என்னடா நான் செத்து போறேன்னு அவ்வளோ ஆசையாண்ணா உனக்கு? இல்ல நானே இப்போ உன்னை சாவடிக்க போறேன். டேய் ரகு விடுடா. டேய் ரகு விடுடா. டேய் டேய் ரகு விடுடா. டேய் ஒரு நிமிஷம் நான் எவ்வளவு பயந்துட்டேன். விடுடா மச்சான், இதெல்லாம் நமக்குள்ள சகஜமல்ல. என்ன ஜோசப் ஆச்சு, ஏன் இப்படி கால் பண்ணி சொன்ன? ஐசு கால் பண்ணி, இனி என் மூஞ்சிலே முழிக்காதீங்க, உங்களை எனக்கு பிடிக்கவே இல்லை, நீங்க யாருன்னு எனக்கு தெரியல, இனி என் பின்னாடி வராதிங்க, உங்களால எனக்கு நிறைய ஹர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாடா. இப்பதான் நம்ம பார்த்தோம் நல்லா தானே இருந்தா, அதுக்குள்ள ஏன் அவ அப்படி பண்றா தெரியலடா மச்சான். அவ வீட்டுல ஏதாச்சும் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அம்மா அவ வீட்டுக்கே போயிட்டான். அவ அப்படி சொன்ன பிறகு அவ மூஞ்சி பார்க்க ரொம்ப சோகமா இருந்துச்சுடா. அவளுக்கு அந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு தெரியல, பட் ஆனா அந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை எனக்கு நல்லா தெரியும். டைம் இருக்கலாம், நம்ம பார்த்துக்கலாம்டா, நீ ஃபீல் பண்ணாத. இனி டைம்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன்டா. அம்மா வர என்ன ஜெப்சியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. இல்லையா அவங்க செத்துருவேன்னு சொல்றாங்க. இப்ப நான் என்ன முடிவில் எடுக்க முடியும், நீயே சொல்லு. என்னடா சொல்ற? ஜெப்சியெல்லாம் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுடா. அவளை கல்யாணம் பண்ண நான் சந்தோஷமா இருக்க மாட்டேன். நான் சந்தோஷமா இல்லைன்னா அவளையும் என்னால் சந்தோஷமா பார்த்துக்க முடியாது. ஐசுவும் என்னை லவ் பண்ணியிருந்தா என் வீட்டில் சொல்லி அவளை கல்யாணம் பண்ணியிருப்பேன். ஆனால் இப்போ அவளும் நோன்றா. நான் என்னன்னு பேச முடியும் வீட்டில். அதனால தான் சாகலான்னு தோணுச்சு. சாக கூட போனேன். ஒரு நிமிஷம் அவளோட ஷால் இருக்குல்ல, அதை பார்த்தேன்னா அதை பார்த்துட்டு அப்படியே அதை பண்ணி தூங்கின மாரி அப்படியே தூங்கிட்டேன். நீ இப்போ என்ன பண்ணலான்னு இருக்கடா? எனக்கு ஐசு வேணும். ஐசு இல்லைன்னா நான் செத்துருவேன்டா. வேற எந்த வழியும் இல்லை எனக்கு. அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவள் பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல, நான் போயிடுவேன். ஆனால் அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு, ஆனால் அவள் வேற ஒரு ரீசனுக்காக என்கிட்ட மறைக்கிறா. அது எப்படியாச்சும் நான் தெரிஞ்சுக்கணும் மச்சான். சரி விடிடா, எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடலாம். அந்த நம்பிக்கையில தண்டை இருக்க மச்சான். ஏ ஐசே, இந்தாடி காஃபி அம்மா கொடுத்து விட்டாங்க. ஏ இந்தாடி புடி. ஐசு வாங்கிக்கோ. என்ன பாக்குறீங்க ஐசு, வாங்கிக்கோங்க. நீங்க எப்படி இங்க? ஏ எவ்வளவு நேரம் நீட்டிட்டே இருப்பேன், வாங்கு. கொடுத்துட்டு போடி நாயே. உனக்கு போய் எடுத்துட்டு வந்த மேரப்ப. என்ன இவனை பார்த்தா அவங்க மாதிரி தெரிஞ்சாங்க எனக்கு? அதெல்லாம் ஒண்ணே இருக்காது, அவங்க நினைப்பாவே இருந்தோம்ல, அதனால அப்படி தெரிஞ்சிருக்கும். இனி அவங்கள பத்தி நினைக்கவே கூடாது. இந்த ரூம்லயே இருக்கிறதுனால தானே அவங்க நினைப்பா இருக்கு. வெளியே போவோம். இனி நம்ம அழவே தேவையில்ல, நார்மலா இருப்போம், அப்பதான் சரியாகும் எல்லாமே. ஐசுமா, என்னம்மா? ஐசு, நீ நானு சின்ன பொண்ணு அக்கா எல்லாருமே கோயிலுக்கு போக போறோம், ரெடி ஆகிடு. திரும்பவும் நீங்களா? என்ன நீங்களா? ரெடி ஆகு, டைம் ஆயிடுச்சு பாரு. ஏ கண்ணு முன்னாடி எதுக்குங்க வரீங்க? உங்களை தான் எனக்கு பிடிக்கலன்னு சொல்றேன், போங்க. என்னடி உழைச்சிருக்க? போ கிளம்பு. சின்ன பொண்ணாக்கெல்லாம் வந்துருவாங்க. இன்னைக்கு எனக்கு என்னாச்சு? யார பார்த்தாலும் அவங்களாவே தெரியுறாங்க. எங்க பார்த்தாலும் அவங்களாவே தெரியுறாங்க. அவங்கள விட்டு பிரிஞ்சு என்னால இருக்க முடியாதோ? அவங்க நான் உண்மையா லவ் பண்றேனோ? அவங்கள வர நான் ஏசிட்டேன். உங்க முகத்தை கூட நான் பார்க்கலன்னு சொல்லிட்டேன். எனக்கு உண்மையாவே அவங்க முகத்தை பார்க்காம என்ன லவ் பண்ணது தான் எனக்கு பிடிச்சிருந்தது. அவங்களையும் நான் பார்க்காம தான் லவ் பண்ணணும்னு நினைச்சேன். அவங்க என்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்கல. என்கிட்ட காசோ இல்லை என்கிட்ட அழகோ இல்லை என்கிட்ட படிப்போ எதையுமே அவங்க எதிர்பார்க்காம என்ன லவ் பண்ணியிருக்காங்க. அது போலதான் அவங்களையும் நான் லவ் பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க. அதனாலதான் அவங்க முகத்தை என்கிட்ட காட்டாம இருந்திருக்காங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க கிட்ட. நான் இப்ப என்ன பண்றது? எப்படியாச்சும் இந்த கல்யாணம் நின்றுட்டா நல்லா இருக்கும். கோயிலுக்கு வர சொன்னாலும் அம்மா, போய் வேண்டிப்போம். ஜோசப் வாடா, வெளியே போலாம். நான் வரலடா. வீட்லயே இருந்தா எப்படா? வெளியே வா, கொஞ்சம் மனசுக்கு ரிலாக்ஸா இருக்கும். ஜோசப் எங்கே இரு, நான் போய் பைக் எடுத்துட்டு வரேன். மக்கா நல்ல துணிமணி உடுத்திட்டு பூ வைக்காம இருக்கேமா? கோயிலுக்கு தானே போறோம், பூ
வந்து பேச்ச மதிக்குதா பாரு, அது இஷ்டத்துக்கு ஆடுது. ஐசு இருமா, பூ எடுத்துட்டு வரேன். என் மக்கா எவ்வளவு அழகா இருக்கா, நல்ல பெரிய பொண்ணா இருக்காளே, கல்யாண கலை வந்துட்டு. என்ன வசந்தி, மாப்பிள்ளை வீட்ல இருந்து என்ன சொன்னாங்க? அவங்க எல்லாம் வர சொல்லிட்டாங்கக்கா, ஒரு நல்ல நாள் பார்த்து நம்ம போவோம். ஐசு நல்ல பெரிய பொண்ணா இருக்காக்கா, நல்ல அழகா இருக்காளே. ஆமாமா, கல்யாணம் தான் ஆக போதில்ல, இனி இது மாதிரியே கட்ட சொல்லுங்கக்கா. இந்த பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட வேணாம். இல்லம்மா, அவ டாக்டர் படிக்கிறாளம்மா, அதெல்லாம் போட்டு தானே ஆகணும். இதை போட்டுட்டா அவ எப்படி போவா? ஓ அப்படியேக்கா. இழுவ அந்த ஐஸ் புள்ளிய பார்க்க பாவமா இருக்குல்ல. ஆமாண்டி சின்ன பொண்ணு. இந்த 4 முடி இருக்காளே பாரு, இப்ப கூட என்ன பேசிட்டு போறா. அவர்தான் இதுக்கெல்லாம் காரணம். படிக்கிற வயசை பொண்ணுங்களை படிக்க வைக்கணும், அதை விட்டு கல்யாணம் பண்ணக்கூடாது. இது இந்த அக்கா கிட்ட சொன்னா அந்த அக்காவுக்கு புரிய மாட்டுது. கல்யாணம் மட்டும் பண்ணிட்டு போயிட்டா அந்த பொண்ணோட லைஃபே மாறிடும். அப்புறம் எப்படி படிக்க முடியும்? வீடு குடும்பம் குழந்தை அப்படின்னு ஆயிடுவாங்க. அது இல்லாம இந்த மாமியாருங்க வர இத வேலை செய்ய அத வேலை செய்ய கொடுமை பண்ணி சாவடிப்பாளுங்க. ஆமாடி, என் வீட்டுல இருக்க ஒரு உழுவ இப்ப கூட எங்க போறேன்னு சொல்லிட்டு என்ன விரட்டினா ஓடி வந்துட்டேன். டேய் ரகு, எங்கடா கூட்டு வந்திருக்க? டேய் திரும்பி பாருடா. டேய் என்னடா கோயிலுக்கு கூட்டு வந்திருக்க? டேய் மச்சி, இந்த கோயில்ல வேணா எல்லாமே நடக்குமா, வாடா போய் வேண்டிட்டு வருவோம். டே ரகு, நான் எப்படா கோயிலுக்குள்ள வருவேன்? நான் சர்ச்சுக்கே போக மாட்டேன். சரி நீ இங்கே இரு, நான் போய் ப்ரேயர் பண்ணிட்டு வரேன். ஆனா நீ இருக்கிய ரகு, என்னை கூட்டு வந்துட்டு என்ன வேலை பார்க்குற? இருடா. இந்த ரகு எதுக்கு என்ன கோயில் முன்னாடி கூட்டு வந்து நிக்க வச்சுட்டு போறான்? இந்த அம்மாவும் அப்பாவும் பார்த்தாங்கன்னா அவ்வளோதான் எனக்கு. ஐசு வரா. ஐயோ ரகு, அப்பவே கூப்பிட்டா போயிருக்கலாமோ. டே ரகு, ரகு. டேய் என்னடா, கோயிலுக்குள்ள தானே போறேன். டேய் ரகு வாடா, உள்ள சீக்கிரமா போவோம். டேய் இப்பதான் கோயிலுக்குள்ள வர மாட்டேன்னா எதுக்கு இப்ப கோயிலுக்குள்ள வர? நீ தானடா சொன்ன இந்த கோயில என்ன வேணாலும் நடக்கும்னு, அதான்டா. அப்ப சொல்லும் போதே நீ நோய் இப்ப எதுக்குள்ள வர? டேய் வாடா உள்ள போவோம். ஓ கதை இப்படி போதா? நடத்து நல்லா நடத்துடா. யாரோ ஜீசஸை மட்டும் தான் ப்ரேயர் பண்ணுவாங்களாம், கோயிலுக்குள்ள காலு கூட வைக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன் இங்க தான் நின்றுட்டு இருந்தான். எங்க அவனை காணோம், ஆளையே காணோம். டேய் 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 ரொம்ப பண்ணாத, வாடா நீ நடத்துடா நடத்து. டேய் போடா. கடவுளே, என் பொண்ணுக்கு இந்த மாப்பிள்ளை நல்லபடியா அமைஞ்சு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும். கடவுளே, நீங்க தான் துணை இருந்து வழி நடத்தணும் இந்த கல்யாணத்தை. கடவுளே, இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் நிறுத்திடுங்க. இந்த கல்யாணத்துல எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை கடவுளே. கடவுளே, எங்க ஐஸுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதையே நிறைவேற்றுங்க கடவுளே. அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை, அவள் டெய்லியும் ரொம்ப கஷ்டப்படுறா. அதை பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கடவுளே. மக்கா, குங்குமம் எடுத்துக்கோ, தீப ஆராதனை எடுத்துக்கோமா. சரி, என்கிட்ட கொடுங்க, கொடுத்துக்கிறேன். ஏதோ நீங்க ரொம்ப நேரமா வேண்டிட்டு இருந்தீங்க, அது எல்லாமே நல்லபடியா நடக்கும். குங்குமம் எடுத்துக்கோமா. ரொம்ப நன்றி ஐயர். டேய் தம்பி, எவ்வளவு நேரம் கூப்பிடுற? அங்க என்னப்பா பார்த்துட்டு இருக்க? டேய் ஜோசப்பே, இந்தப்பா குங்குமம் எடுத்துக்கோ. எனக்கு வேண்டாம். இப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா, கோயிலுக்கு கொடுத்தா எடுத்துக்கணும். இல்ல ஐயர், எனக்கு வேண்டாம். என்ன இந்த பையன் கோயிலுக்கு வந்து குங்குமம் எடுக்காம போறான்? ஏப்பா தம்பி, நீயாச்சும் எடுப்பியா, நீயும் வேணான்ட்டு போறியா? அர்ச்சனை எல்லாம் போடுவான் ஐயர், கொடுங்க குங்குமத்தை. இந்த காலத்துல பிள்ளைங்களாம் எப்படி இருக்குங்க பாருங்க. எப்படியாச்சும் ஜோசப்பையும் ஐஸையும் சேர்த்து வச்சிருங்க கடவுளே. ஜோசப் ஐஸு மேல உயிரையே வச்சிருக்கான். ஜோசப்புக்கு எதுவுமே ஆகக்கூடாது கடவுளே. என்னையும் ஜெப்சியும் கூட சேர்த்து வைங்க கடவுளே ப்ளீஸ். ராணி அக்கா, ஐஸ் எங்க? அவ சாமி கும்பிட்டுட்டு இருக்காமா, வந்துட்டு நாங்க வருவா. சரிக்கோ, தேங்காய் இருக்கா கொடுங்க. இந்தாடி சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு, நீ ஒண்டியா தின்றாத, எனக்கும் கொஞ்சம் தான். என்ன இன்னும் 4 முடி அமைதியா இருக்குன்னு பார்த்தேன், கரெக்டா வந்தல. ஓசினா ஃபர்ஸ்ட் இருப்பல 4 முடி. நீ ஏன்டா ஓசில வாங்குற ராணி அக்கா கிட்ட இருந்து? ஓசின்னு ஒத்துக்க மாட்டல, ஆனா ஓசில தின்னுவேன். பரவாயில்லடி சின்ன பொண்ணு, ஐயர் கூட 3 வாட்டி அடிச்ச பிறகு தான் உடைஞ்சிச்சு. நீ ஒரு அடியிலேயே 3 துண்டாக்கிட்டியே. அவ்வளவு ஸ்ட்ராங் இல்ல நானு. ஏல 4 முடி, எல்லாரோட நீ தான ஃபர்ஸ்ட் தேங்காய் தின்னு முடிப்ப. ஏண்டி இப்படி சொல்ற? ஆமா, உனக்கு தேங்காய் பல்ல இல்ல, தேங்காய் திருகுற மாதிரி திருகிட மாட்டேன். சின்ன பொண்ணு மரியாதை கட்டுறோண்டி. என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டு இருக்க?
சரி விடு நாள முடி, உண்மையா சொன்னா கோவம் வரதானே செய்யும். ஏன் புள்ள இவ்வளவு நேரம்? எக்ஸாம் இருக்குக்கா, அதான் கொஞ்சம் ப்ரேயர் பண்ணேன். அம்மா நான் கோயிலை சுத்திட்டு வரேம்மா, வேண்டிட்டு இருக்கேன். தனியா போவாதடி, இவளை கூட கூட்டு போ. அம்மா நான் போக மாட்டேன், கோயில் ரொம்ப பெருசா இருக்கு, சுத்தி எனக்கு கால் வலிக்கும், அவளே போடும் போ. அக்கா தனியா போவாளாம் அக்கா, கூட போமாக்கா. நான் போக மாட்டேன், நானே சுத்திட்டு வந்துடுறேம்மா. ஐசு புள்ள நான் கூட வரட்டா? வேணா சின்ன பொண்ணாக்கா. என்னடா நெற்றில குங்குமம் வச்சிருக்க? தெரியாம பட்டுச்சோ, தொடச்சிடு. அதுவாடா, அது ஒண்ணு இல்ல மச்சான். டேய் என்னடா சிலுங்குற, என்னாச்சு? ஐசு அவன் நெற்றில குங்குமத்தை வச்சுக்கிட்டு மீதமான குங்குமத்தை கீழே போட்டு போயிட்டாரா, அதை எடுத்து நான் வச்சுக்கிட்டேன். ஜோசப் இதெல்லாம் தப்பு ஜோசப், நீ வர ஞானஸ்தானம் எடுத்துட்ட. எனக்கு ஐசு வேணும் மச்சான், ஐசுக்காக என் மதத்தை மாத்த சொன்னா கூட நான் மாத்திப்பேன்டா. மச்சான் ஐசு வராடா, அவங்க முன்னாடி போய் நின்னுட்டு நான் சொல்லிடலான்னு நினைக்கிறேன்டா, நான் தான் அவங்கன்னு. வேணாண்டா ஜோசப், அவசரப்படாத. நீ தான் ஜெப்ஸோட அண்ணன் தெரிஞ்சா அவன் உன்னை பிடிச்சிருந்தா கூட வேணான்னு சொல்லிடுவா. வாடா அங்க ஓரமா நிப்போம். என் கண்ணு முன்னாடி இருக்காடா, ஆனா அவகிட்ட என்னால பேச முடியல. நான் தான் நீ நினைக்கிற பையன் சொல்ல முடியல. அவ பாருடா எவ்வளவு அழகா இருக்கா. கவலைப்படாதடா ஜோசப், எல்லாமே நல்லதுக்கே நடக்கும்னு நம்புவோம். கடவுளே கடவுளே கல்யாணம் நிக்கணும், கடவுளே கடவுளே. பைத்தியக்கார சிரிச்சிட்டு இருக்க, கையில ரத்தம் வருதுடா. எனக்கு வலிலாம் இல்லடா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா ரகு. வாடா போலாம். வாடா ஐஸ் கூட போலாம்.